السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. صدق الله. قال سيد الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم: الصلاة عماد الدين، فمن أقامها أقام الدين، ومن هدمها هدم الدين. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். ஜும்ஆவுடைய ஃபர்லான கடமையை நிறைவேற்ற வந்திருக்கிற, இனி வர இருக்கிற நம் எல்லோரையும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு அவனுடைய மக்பூலான, அவனுடைய ரிலாவை பெற்ற நல்லடியார்கள், நாதாக்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள்புரிவானாக. இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகளில் ஈமானுக்கு பிறகு, கலிமா சொன்ன பிறகு மிக மிக முக்கியமான முதன்மையான கடமை தொழுகை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்லாம் என்ற கட்டிடத்திற்கு தொழுகை என்பது பிரதானமான ஒரு தூண். ஒரு கட்டிடத்திற்கு ஒரு தூண், பில்லர் என்பது எவ்வளோ முக்கியம். அதிலே தான் கட்டிடம் நிற்கிறது. அந்த பில்லர், அந்த தூண் நிற்கும் வரை, இருக்கும் வரை கட்டிடம் நிலைத்திருக்கும். அந்த பில்லரில், அந்த தூணில் ஏதாவது இடிப்பு ஏற்பட்டு அது விழுந்து விட்டால் கட்டிடமே இடிந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் சொல்லுவார்கள்: அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகை என்பது மார்க்கத்தினுடைய ஒரு தூண். ஃபமன் அகாமஹா அகாமத்தீன். யார் அதை நிலைநிறுத்தினார்களோ அவர்கள் தீனை நிலைநிறுத்தி விட்டார்கள். ஃபமன் ஹதமஹா ஃபகத் ஹதமத் தீன். யார் அதை இடித்து தகர்த்தார்களோ அவர்கள் தீனை இடித்து தகர்த்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் தொழுகை குறித்து சொல்லி காட்டுவான். வஅகீமுஸ் ஸலாத வஆத்துஸ் ஸகாத வர்கஉ மஅர் ராக்கிஈன். நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தை முறைப்படி கொடுங்கள், ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கடமை. தொழுகையை நிலைநிறுத்தினால் மட்டும் போதாது, ஆண்கள் அதை பள்ளிவாசலிலே வந்து நிறைவேற்ற வேண்டும். அதிலேயும் குறிப்பாக பள்ளிவாசலிலே ஜமாத்தோடு அதை நிறைவேற்ற வேண்டும். லா ஸலாத்த லிஜாரில் மஸ்ஜிதி இல்லா ஃபில் மஸ்ஜிதி கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலுக்கு அருகிலே இருப்பவர், அவருக்கு தொழுகை என்பது கிடையாது பள்ளிவாசலிலே தவிர. எனவே அவர் வீட்டில் அல்லது அவருடைய கடையில் அல்லது அவருடைய அலுவலகத்தில் அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். பள்ளிவாசலிலே வந்து ஜமாத்தோடு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலும் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது மணிமொழிகளிலும் தெளிவுபடுத்துவார்கள். இதைத்தான் அல்லாஹ் நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல்
ருக்கு செய்பவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள், அதாவது ஜமாத்தோடு தொழுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஜமாத்தோடு சேர்ந்து தொழுங்கள் என்று சொல்ல வந்த ரப்புல் ஆலமீன் ஏன் ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து ருக்கு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறான் என்றால், தொழுகையிலே சுஜூது பிரதானமான ஒன்றுதான், கியாம் நிலை என்பதும் பிரதானமான ஒன்றுதான். ஆனால் ருக்கு என்பது இஸ்லாத்தின் தனித்துவம். இஸ்லாமிய வணக்க வழிபாட்டில் அது ஒரு தனித்த ஒரு அடையாளம். வேறு எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் அவர்களுக்கு வணக்கம் இருக்கிறது, அவரவர்களுடைய வழிபாடும் இருக்கிறது. சில இடங்களிலே நீங்கள் பார்த்தால், சர்ச்சைகளிலே போய் பார்த்தால் முட்டு போட்டு நிற்பார்கள். சில சமயங்களிலே சுஜூதும் கூட செய்வார்கள். சில இடங்களிலே, ஆலயங்களிலே நம்ம இந்து சகோதரர்கள் சிலைக்கு முன்பாக சுஜூத் செய்வதை பார்த்திருக்கிறோம். மற்ற சமூகத்தில், மற்ற சமுதாயத்தில் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் கியாம் இருக்கிறது, சுஜூதும் இருக்கிறது, ஆனால் ருக்கு இல்லை. எந்த மதத்திலும் ருக்கு இல்லை. ருக்கு என்பது இஸ்லாத்தினுடைய தனித்துவ அடையாளம். எனவே தான் அல்லாஹு ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து, அதாவது தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து ஜமாத்தோடு நீங்கள் தொழுங்கள் என்று ஜமாத்தை பற்றி அல்லாஹ் அங்கே வலியுறுத்தி சொல்கிறான். தொழுகை என்பது மிக மிக முக்கியமான ஒரு கடமை என்று வருகிற பொழுது, இபாதத்துகளிலே அமல்களிலே ஆகச்சிறந்த அமல் எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது, அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையினுடைய அவசியத்தை வலியுறுத்தி சொல்கிற ஹதீஸ் புகாரி உள்ளிட்ட கிரந்தங்களிலே அந்த ஹதீஸ் பதிவாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த தொழுகை எந்த அளவிற்கு முக்கியமானது, மனிதன் தொழக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா என்பது ஒன்று. பல பேர் தொழுகிறதில்லை. தொழக்கூடிய சிலரும் கூட அவர்கள் வியாபாரம், தொழில், வர்த்தகம், சம்பாத்தியம் என்று வருகிற பொழுது ரிசுக்கை தேடுவதற்காக, வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர, தொழுகைக்கு வர வேண்டும், உரிய நேரத்திலே தொழ வேண்டும், அதிலேயும் குறிப்பாக ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்பதிலே அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை, அக்கறை காட்டுவதும் இல்லை. ஆனால் நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், நீங்கள் சம்பாத்தியம் செய்யுங்கள், வர்த்தகத்திலே ஈடுபடுங்கள், தொழில் செய்யுங்கள், எல்லா வகையான வாழ்வாதாரத்தை தேடுகிற எல்லா பணிகளையும் செய்யுங்கள். ஆனால் அதன் மூலமாக மட்டும் ரிசுக்கு உங்களுக்கு கிடைக்காது, அதன் மூலமாக மட்டும் உங்களுக்கு வாழ்வாதாரம் பெருகிவிடாது. உங்களுக்கு ரிசுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான வழி என்ன என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நபியை பார்த்து சொன்னாலும் இந்த உம்மத்திற்கு இடுகிற கட்டளை, உங்கள் வீட்டிலே உள்ளவர்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோருக்கும் தொழும்படி கட்டளை இடுங்கள். நீங்கள் அவர்களுக்கு சொன்னால் மட்டும் போதாது, வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதிலே நிலைத்திருங்கள். நாம் தொழுதால்தான் நம்ம வீட்டிலே உள்ளவர்களும் தொழுவார்கள். ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு, வீட்டுக்கு உபதேசம் செய்துவிட்டு நாம் அதை பின்பற்றாமல் இருந்தால் அது பிரயோஜனமாக இருக்காது. எனவே நீங்கள் தொழுகையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அதோடு நீங்கள் மட்டும் தொழாமல் உங்கள் வீட்டில் உள்ளவர்களையும் சேர்த்து தொழச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு சொல்கிறான். ரிசுக்கு தேட வேண்டியதுதான், சம்பாத்தியம் செய்ய வேண்டியதுதான், வாழ்வாதாரத்தை நீங்கள் தேடி செல்ல வேண்டியதுதான். ஆனால் அந்த வாழ்வாதாரம் எதிலே இருக்கிறது என்றால், ரிசுக்கு எதிலே இருக்கிறது என்றால் தொழுகையிலே இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். லா நஸ்அலுக ரிசுகா, நீங்கள் தொலைவாங்க, வீட்டில் உள்ளவங்களையும் தொலை சொல்லுங்க, நாம உங்களிடத்தில் ரிசுக்கு நம்ம கேட்க மாட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏன்னா நஹனு நர்சுகுக, நாம் தான் உங்களுக்கே ரிசுக்கு கொடுக்கிறோம். எனவே ரிசுக்கு தருகிற பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. நீங்கள் அல்லாஹ்வுடைய கடமையை சரியாக, முறையாக, ஒழுங்காக நிறைவேற்றினால் உங்களுக்குண்டான வாழ்வாதாரத்தை சரியாக தரக்கூடிய பொறுப்பு
நமக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரிசுக்கு தருகிற பொறுப்பை தான் எடுத்துக் கொள்கிறான். நமக்கு அதிலே அதிகமான கவலை தேவையில்லை. முயற்சி செய்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் தொழுகை நேரம் வருகிற பொழுது அந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு வியாபாரத்தில், தொழிலிலே, சம்பாத்தியத்தில் நாம் ஈடுபட்டால் அந்த ரிசுக்கு உங்களை தேடி வரும். அந்நாள் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றாமல் நீங்கள் அதில் ஈடுபட்டால் நிச்சயமாக அந்த ரிசுக்கு உங்களை தேடி வராது. நீங்கள் நாடி போனாலும் உங்களுக்கு அது கிடைக்காது என்பதைத்தான் இந்த வசனங்களிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், உங்களை நாம் எதற்காக படைத்தோம்? வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் வணங்குவதற்குத்தான் படைத்திருக்கிறேன். அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னை இபாதத்து செய்ய வேண்டும், என்னை வணங்கி வழிபட வேண்டும். அதே நேரத்தில் ஒமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று நோக்கத்தை தெளிவுபடுத்திய பிறகு சொல்கிறான், மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின். நீங்கள் தொழுங்க என்று நான் சொல்வதனால உங்களிடமிருந்து எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நாம் உலகத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினால், கடையில் வேலை செய்யக்கூடியவர்களை நாம் கூப்பிட்டால் எதற்காக? அவர்கள் மூலமாக நமக்கு வேலை நடக்க வேண்டும், அவர்கள் மூலமாக நமக்கு ரிசுக்கிலே விசீர்ணம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு ஆதாயத்தை நாம் தேடியும் நாடியும் தான் அதை செய்கிறோம். அல்லாஹ்வுக்கு எந்த ஆதாயமும் இல்லை. அல்லாஹ் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எனவே ரிசுக்கு நம்ம நாடலை. நீங்கள் சாப்பாடு கொண்டு வாங்க, அதுவும் நமக்கு தேவையில்லை. நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத்து செய்வது. இன்னல்லாஹ் ஹுவர் ரஸாக். ரிசுக்கு தரக்கூடியவன் அல்லாஹ் தான். எனவே ரிசுக்கை பற்றி கவலைப்படாமல், வாழ்வாதாரத்தை பற்றி பெரிதும் கவலைப்படாமல், நீங்கள் அல்லாஹ் விஷயத்தில் அவனுடைய கடமைகளை செய்வதில் முழு கவனம் செலுத்துங்கள். மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். சங்கைக்குரிய பெரியவர்களே, ஹஜ்ரத் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க அன்னை ஹாஜராவை ஷாம் ஈராக்கில் இருந்து அவர்கள் மக்காவிலே கொண்டு வந்து விடுகிறார்கள். அது ஒரு பாலைவன பிரதேசம், ஆளில்லாத ஒரு ஊர், நீரற்ற, மனித சஞ்சாரமே இல்லாத, எந்த நபரும் மனிதரும் இல்லாத, ஆள் நடமாட்டம் இல்லாத, ஆளே இல்லாத ஒரு பிராந்தியத்திலே கொண்டு விட்டுவிட்டு அவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படி சென்று விடுகிற பொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்தி சற்று தூரம் சென்ற பிறகு துஆ செய்தார்கள். அப்படி துஆ செய்கிற பொழுது, நான் ஏன் இவர்களை இங்கே கொண்டு வந்து விட்டிருக்கிறேன்? நீ அவர்களுக்கு நிம்மதி கொடுக்க வேண்டும், நீ அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும், நீ அவர்களுக்கு ரிசுக் அளிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் ஏன் இவர்களை இங்கே விட்டுவிட்டு செல்கிறேன் என்றால், ரப்பனா லியுகீமுஸ் ஸலா, இவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூமியிலே, புனித பூமியிலே, புண்ணிய பூமியிலே, இறைவனுடைய முதல் ஆலயம் காபாவிலே இவர்களும் இவர்களுடைய சந்ததியினரும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டிய என் குடும்பத்தை தன்னந்தனியாக நான் இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு செல்கிறேன் என்று சொல்கிறார்களே தவிர, நான் அந்த மனைவி மக்களுக்கு நீ ரிசுக்கு கொடு, அவர்களுக்கு பாதுகாப்பை கொடு, நிம்மதியை கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்யவில்லை என்பதை குர்ஆனிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வேலையை நாம் இபாதத்து செய்ய வேண்டும். குறிப்பாக தொழுகையை நாம் தவறாமல் ஈடுபட வேண்டும். ரிசுக்கு தருகிற பொறுப்பை நம்முடைய உழைப்பிலே, சம்பாத்தியத்திலே, வியாபாரத்திலே பரக்கத்து செய்து அதை நமக்கு தருகிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய பெருமக்களே, ரிசுக்கு தேட வேண்டும் என்று சொல்கிற பொழுது நேரங்களில் ரிசுக்கு தேடுவதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. அது எந்த நேரம்? ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நாம் ரிசுக்கு தேடுகிற நேரம் என்று எதை சொல்கிறோம்? வியாபாரத்தை நாம் ரொம்ப மும்முரமாக அதில் ஈடுபடுகிற பொழுது, தொழிலில் ரொம்ப கவனத்தோடு அதை நாம் செய்கிற பொழுது நாம் ரிசுக்கு தேடுகிறோம், ரிசுக்கு அல்லாஹ் தருகிறான் என்று மட்டும் நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் ரிசுக்கை அல்லாஹ் தருவதற்கான ஒரு நேரம் இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே செல்வம் பெருகுவதற்கு ஒரு சமயம் இருக்கிறது.
அல்லாஹ் ரிசுக்கை உங்களுக்கு கொட்டுவதற்கான நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே அவன் தருகிற பொழுது நீங்கள் அதை வாங்கி கொள்ள வேண்டும். அவன் தருகிற பொழுது, அவன் எல்லோருக்கும் கொடுக்கிற பொழுது நீங்கள் வாங்காமல் தூங்கிவிட்டால், அல்லது வாங்காமல் கவனமில்லாமல் இருந்து விட்டால், அல்லது அந்த நேரத்தில் வேற வேலையில ஈடுபட்டு விட்டால், இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் ரிசுக்கை கொடுத்து விட்டு பங்கிட்டு விட்டு அவன் சென்று விடுவான். கை சேதம் நமக்குத்தான். அதில் அலி இப்னு அபீ தாலிப் சொல்கிறார்கள், உத்லுபு அர் ரிஸ்க, நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள். எப்பொழுது தேட வேண்டும்? ஃபீமா பைன துலூஇல் ஃபஜ்ரி இலா துலூஇ ஷம்சி, ஃபஜ்ர் உதயமானதில் இருந்து சூரியன் உதயமாகிற வரை உள்ள அந்த நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள் என்று, அதாவது இபாதத்திலே ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு அஸ்ரஉ ஃபீ தலபிர் ரிஸ்கி மினல் ضربி ஃபில் அர்தி, இந்த பூமியிலே சுற்றி திரிந்து இந்த பூமி முழுவதும் உலாவி நடமாடி வந்து கூவி கூவி அழைத்து வியாபாரம் செய்வதை விட உங்களுக்கு ரிஸ்கை விசாலமான முறையில், விரைவான முறையில், ஸ்பீடான முறையில் தரக்கூடிய ஒரு மருந்து என்னவென்றால், ஒரு நேரம் என்னவென்றால், அது ஃபஜ்ர் உதயமானத்திலிருந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் உள்ள அந்த நேரம், அது பொன் விளையும் நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் ரிஸ்கை தேடுங்கள். யுகஸ்ஸமு ஃபீஹா அல் அர்ஸாக், அல்லாஹ் அந்த நேரத்திலே தான் ரிஸ்க் அந்த நேரத்திலே பங்கிடப்படுகிறது. ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரிஸ்க் பங்கிடப்படுகிற அந்த நேரத்தில் நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? அந்த ரிஸ்கை வாங்குவதிலே முனைப்பு காட்டுகிறோமா? அந்த நேரத்தில் சுகமாக தூங்கிட்டு இருப்போம் இல்லையா? ஃபஜ்ர் தொழுகையில் எத்தனை பேர் நாம் கலந்து கொள்கிறோம்? ரிஸ்க்கு பங்கீடு செய்யப்படுகிற அந்த நேரத்தில் ஃபஜ்ரை தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய அருளை தேட வேண்டிய நாம், அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கை தேட வேண்டிய நாம் ரிஸ்க்கை தேடுகிறோமா? இன்னும் சில பேர் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருவதில்லை. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க தொழுகைக்கு வந்தாலும் கூட தொழுது முடிச்சுட போய் படுத்துறாங்க. ரெண்டுமே ஆபத்தான. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகை வரைக்கும் தான் ரிஸ்க் பங்கிடப்படுகிறது என்று சொல்லலை. ஃபஜ்ர் உதயமானதில் இருந்து சூரியன் உதயமாகிற வரை ரிஸ்க் பங்கிடப்படுகிறது என்று ஹஜ்ரத் அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் அவர்களும் நமக்கு அந்த நேரத்தை வரையறை செய்து குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் பிராமணர்கள் நாம் அவர்களை அறிந்திருக்கிறோம். ஓரளவுக்கு எல்லா வகையிலையும் செழிப்போடு இருப்பவர்கள், குறைந்த எண்ணிக்கையிலே வாழ்கிறார்கள். 3% தான் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான படிப்பு அவர்களிடத்திலே இருக்கிறது, அதிகமான வளம் அவர்களிடத்திலே இருக்கிறது. பெரும்பாலும் அவர்களிலே வறுமை இருப்பதில்லை, கல்வியிலேயும் வறுமை இருப்பதில்லை, ரிஸ்கிலையும் வாழ்வாதாரத்திலையும் வறுமை இருப்பதில்லை. அதிகமான பேர் அரசாங்கத்தினுடைய வேலையிலே பங்கெடுத்துக் கொள்கிறார்கள், பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கிறார்கள், கல்விமான்களாக இருக்கிறார்கள். இந்த அளவிற்கு அவர்களுக்கு ரிஸ்கிலையும் பரக்கத் ஏற்பட்டதற்கு என்ன காரணம்? நீங்கள் அந்த பிராமண சகோதரர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகாலையிலே எழுந்து விடுவார்கள். அதிகாலையிலே எழுந்து வீட்டை கூட்டி பெருக்கி, திண்ணையையும் கூட்டி பெருக்கி, திண்ணையை தாண்டி அந்த வெளியிலே, அந்த ரோட்டிலே, அந்த தெருவிலையும் அதையும் கூட்டி பெருக்கி அந்த குப்பையை அள்ளி அதற்கு பிறகு தண்ணீர் தெளிப்பார்கள். தண்ணீர் தெளித்து கோலம் போடுவார்கள். எதற்கு இந்த கோலம் போடப்படுகிறது? இந்த சகோதரிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். வீட்டை கூட்டி பெருக்கி கோலம் போடுகிறீர்களே எதற்காக என்றால், அவர்களுடைய பாஷையிலே அவர் சொல்லுவார்கள், லட்சுமியை வரவேற்பதற்காக. அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடவுளை வைத்திருக்கிறார்கள். செல்வத்தை தருவதற்கு லட்சுமி, அந்த லட்சுமி வருகிறாள், வீட்டுக்கு வருகிறாள். அவள் வருகிற பொழுது அவளை வரவேற்க வேண்டாமா? எனவே தான் நாங்கள் அந்த நேரத்திலே வீட்டை சுத்தம் செய்து வீட்டை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு அவளை வரவேற்கிறோம் என்று சொல்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் லட்சுமி யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரிஸ்கை தருவதற்கு மலக்குமார்கள் வருகிறார்கள் என்று பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபஜ்ர் தொழுகையை அந்த நேரத்தில் ஏற்படுத்தப்பட்டதற்கு, ஃபஜ்ர் தொழுத பிறகு சூரியன் உதயமாகிற வரைக்கும் அங்கேயே இருந்து முடிந்த வரைக்கும் இபாதத்திலே ஈடுபட வேண்டும் என்று சொன்னதற்கு
என்ன காரணம் என்றால் அந்த நேரத்தில் ரிசுக்கை அல்லாஹ் பங்கு வைக்கிறான். ரிசுக்கு பங்கு வைக்கப்படுகிற அந்த நேரத்திலே நாம் அந்த ரிசுக்கை கேட்டு பெற வேண்டும். ஒரு அதிகாரி ஒரு விவரத்தை கேட்டு வருகிறார் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் இல்லை என்றால் அவர் போய் விடுவார் இல்லையா? உங்களுக்கு கவர்மெண்டினுடைய அரசாங்கத்தினுடைய உதவியை தருவதற்கு அதிகாரிகள் வருகிற பொழுது நீங்கள் வீட்டில் இல்லைன்னா என்ன செய்வார்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிடுவார். அது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். மலக்குமார்கள் ரிசுக்கை தருவதற்காக உங்களது பங்கை தருவதற்காக வேண்டி உங்களை நாடி வருகிற பொழுது நீங்கள் வீட்டை பூட்டிக்கிட்டு நல்லா தூங்குறீங்க. வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. அங்கே வந்து பார்க்குறாங்க, யார் இந்த நேரத்தில் முடித்து யார் இறைவனை வணங்கி வழிபாட்டிலே இருக்கிறார்களோ அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு சொல்லி நம்முடைய தரித்திரத்திற்கு முக்கியமான காரணமே செல்வம் பொங்கக்கூடிய அந்த அதிகாலை பொழுது. அந்த அதிகாலை நேரத்தில் நாம் அல்லாஹ்வை விழித்து வணங்கி அவரிடத்திலே அருளை பெறுவதிலே நாம் சோடை போய்விட்டோம். நாம் நம்முடைய ரிசுக்கை தேட வேண்டும் என்றால் அந்த இறை வழிபாட்டை தொடர்ந்து தான் அவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறோம். ரிசுக்க கொடு, விஸ்தீர்ணமான ரிசுக்க கொடு, விசாலமான வாழ்வாதாரத்தை கொண்டு கேட்குறோம். அல்லாஹ் சொன்னா கேட்கறதுக்கு முன்னாடி இபாதத்தை செய்யி. இய்யாக நஅபுது, உன்னை நாங்கள் வணங்கி உன்னையே வணங்கி உன்னிடத்துல தானே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று சொன்னா தான் கிடைக்குமே தவிர வெறும் ரிசுக்க கொடு என்று வெறும் துஆ செய்தால் மட்டும் போதாது என்பதைத்தான் சூரா ஃபாத்திஹாவிலே அல்லாஹ் அதை நமக்கு கற்றுத் தருகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபஜ்ர் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து போகிறார்கள். அப்படி கடந்து போகிற பொழுது ஃபாத்திமா நாயகி உறங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை தட்டி எழுப்புகிறார்கள். கூமி யா புனையா, அருமை மகளே எழுந்திரு எழுந்திரு என்று தூங்கி கொண்டிருக்கிற நம்ம வீடுகளில் நம்ம புள்ள தூங்குனா புள்ள தூங்குது அப்படின்னு போர்வையை தூக்கி போட்டு குளிர் அடிக்குது, வெளியில் போனால் குளிராக இருக்கும்ல, அதுக்கான நல்ல போர்வையை போட்டு அவன் ஃபேன் போடலைன்னா ஃபேனையும் போட்டு ஏசி இல்லைன்னா ஏசியையும் போட்டு நல்ல தூங்கு, நீ ஓய்வெடு என்று நாம் சொல்கிற ஒரு நிலையிலே நாம் வாழ்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விரும்பிய மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த ஃபாத்திமா ஓய்வெடுக்கிறாங்க, அந்த தூங்கட்டும் சுகமா தூங்கட்டும் அப்படின்னு நினைச்சாங்களா? இல்லை, கூவி யா புனைய, என் அருமை மகளே எழுந்திரு எழுந்திரு, ஃபஷ்ஹதி ரிஸ்க ரப்பிக், உன்னுடைய ரப்பினுடைய ரிஸ்க் பங்கிடப்படுகிறது, அதிலே கலந்து கொள், அதை வாங்குவதில் நீ பங்கு பெறு என்று சொல்கிறார்கள். வலா தகூனி மினல் காஃபிலீன், கவனமில்லாத ரிஸ்க் பங்கிடப்படுகிற பொழுது அதை வாங்காமல் கவனமில்லாமல் இருக்கின்ற கூட்டத்தில், தூங்கி கொண்டிருக்கிற கூட்டத்தில், அல்லது மறந்திருக்கிற அல்லாஹ்வை மறந்திருக்கிற அந்த கூட்டத்தில் நீ ஆகிவிடாதே என்று சொல்லிவிட்டு மக்களுடைய ரிசுக்குகளை அல்லாஹ் பங்கு வைக்கிறான். மா பைன துலூஇல் ஃபஜ்ரி இலா துலூஇ ஷம்ஸி, ஃபஜ்ர் உதயமாகி சூரியன் உதயமாகிற வரை உள்ள அந்த நேரம் அது பொன் விளையும் நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரிசுக்கை பங்கு வைக்கிறான். அந்த நேரத்தில் தூங்காத, சுபுவே தொழாம தூங்குறதல்ல. இப்போ சுபு தொழுதுட்டு கூட அந்த நேரத்தில் தூங்காத. அப்படி தூங்குனா தரித்திரம் தான் வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரிசுக்கு தரப்படுகிற அந்த நேரத்தில் தூங்கினோம்னா வறுமை தான் நமக்கு வறுமை தவிர பரக்கத்து வராது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மகளின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அவர்கள் அதை எடுத்து சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு அதிகாலை நேரத்தில் நீ பரக்கத் செய். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆ உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல சுபு தலாம தூங்கிட்டு அல்லது சுபு தொழுதுட்டு தூங்கிட்டீங்கன்னா அந்த துஆ உங்களுக்கு கிடைக்காது. அதிகாலை பொழுதில் என்னுடைய உம்மத்திற்கு நீ பரக்கத் செய். ஸஹர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அந்த சஹாபி ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி என்ன செய்வார் என்றால் வியாபாரத்திற்காக வேண்டி வியாபார கூட்டத்தை அனுப்புகிற பொழுது அதிகாலையிலேயே அனுப்பிவிடுவார். ஏனென்றால் அந்த நேரம் பொன் விளையும் நேரம். அந்த நேரத்தில் எதை செய்தாலும் பரக்கத். இல்மை தேடி நீங்கள்
பாடம் படித்து கொண்டிருந்தால் இல்மிலே பரக்கத் ஏற்படும். குர்ஆனை மனம் செய்யக்கூடியவர்கள் மனனத்திலே கவனம் செலுத்தினால் மனனம் சீக்கிரமாக ஏற்படும். பாடம் படித்தால் படிப்பு வரும். பரீட்சைக்காக வேண்டி பாடம் படித்தாலும் சரி, அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் புத்தகம் வாசித்தாலும் சரி, அந்த நேரத்தில் நீங்கள் அதில் ஈடுபடுங்கள். எது அல்லாஹ்விடத்தில் கிடைக்க வேண்டுமோ அந்த நேரம் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. இந்த சஹ்ருங்கிற சஹாபி அதிகாலையிலேயே வியாபார கூட்டத்தை அனுப்பி விடுவார். ஹதீஸில் வருகிறது, வஅஸ்ரா, மிகச் செல்வ செழிப்பான சஹாபியாக ஆகிவிட்டார். வகசுர மாலுஹு, அவருடைய செல்வமும் பெருகிவிட்டது. பெருகியதற்கு காரணம் என்ன? அதிகாலையிலே எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்தில் அருள் பங்கிடப்படுகிற அந்த நேரத்தில் அவர்கள் அந்த அருளை கேட்டு பெறுவார்கள், பெற்றார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். என்றால் என் அருமையான சமுதாயமே, வறுமையில் வாடுகிறவர்களே, தரித்திரம் உங்களை அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நீங்களும் எழுந்து விடுங்கள், வீட்டையும் எழுப்பி விடுங்கள். வீடு அந்த நேரத்தில் இருட்டிலே இருக்கக்கூடாது. என் வீடும் சரி, உங்கள் வீடும் சரி, லைட்டு போட்டு தொலை சொல்லுங்கள். தொழுத பிறகு குர்ஆன் ஓத சொல்லுங்கள், திக்ரிலே ஈடுபட சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மட்டும் எழுந்து தொழுகைக்கு செல்ல மாட்டார்கள், தன் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களையும் தொழுகைக்கு எழுப்புவார்கள். கான உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யூகிது அஹ்ல தாரிஹி லி ஸலாத்தில் லைல். தஹஜ்ஜத் தொழுகைக்காக வேண்டி தான் எழுந்திருக்கிற பொழுது தனது வீட்டிலே உள்ளவர்களையும் எழுப்பி விடுவார்கள், தொழுவதற்காக எழுப்பி விடுவார்கள். இந்த ஆயத்தை ஓதி காண்பிப்பார்கள். ரிசுக்கை நாம் உங்களிடத்திலே கேட்கவில்லை, நாம் உங்களுக்கு ரிசுக்கை தருகிறோம் என்று. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரே ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவு செய்வேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்லுகிற ஹதீஸ குதுஸிலே வருகிறது, இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக லி இபாதத்தி, உனக்கு எவ்வளோ ரிசுக்கு இருக்கிறது முடிவாயிடுச்சு. நீ முட்டி முட்டி மோதலாலும் எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்க போகுது. ஆனால் ஒரு வேலை செய்யி, தஃபர்ரக லி இபாதத்தி, என்னுடைய இபாதத்திற்காக வேண்டி, என்னை வணங்கி வழிபடுவதற்காக வேண்டி உன் நேரத்தை முழுமையாக செலவிடு, அதிலே உன் கவனத்தை முழுமையாக செலவிடு, கவனத்தை செலுத்து. அப்படி செய்தால் நான் என்ன செய்வேன் என்றால், அம்லௌசு சத்ரக கினன் வ அசுத்து ஃபக்ரக், ரெண்டு வேலை செய்வேன். என்னுடைய இபாதத்தில் என்னை வணங்கி வழிபதில் நீ முழு கவனம் செலுத்தினால், நேரத்தை ஒதுக்கினால், உன் நெஞ்சத்திலே செல்வத்தை, போதும் என்ற மனதை, வாழ்வாதாரத்திலே பரக்கத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்துவேன். அசுத்து ஃபக்கரக்க, உன்னுடைய வறுமையை அந்த வாசலையே நான் அடைத்து விடுவேன். இல்லம் தஃபஅல், அப்படி நீ செய்யவில்லை என்றால், நீ என்னை இபாதத்து செய்யவில்லை என்றால், அதிலே நீ ஈடுபடவில்லை என்றால், அதிலே நேரத்தை நீ ஒதுக்கவில்லை என்றால், மலத்து சதுரக்க சோலன், உனக்கு நிறைய வேலைகளை நான் ஏற்படுத்தி விடுவேன், மனக்கவலைகளை உனக்கு உண்டாக்கி விடுவேன், மன உளைச்சல்களை உண்டாக்கி விடுவேன். அதோடு உலம் அசுத்த ஃபக்கரக்க, உன் வறுமையையும் நான் கூட்டம் தட்ட, அதாவது வறுமையினுடைய வாசலையும் மூட மாட்டேன். எனவே நம்முடைய அருள் வாசல் திறக்க வேண்டும் என்றால், நம்முடைய மனது நிறைவாக வேண்டும் என்றால், நம்முடைய அருள் வளம் பொங்க வேண்டும், அது பெருக வேண்டும், பரக்கத் பெற வேண்டும் என்றால், நாம் முழுமையாக அல்லாஹ்வை ரிசுக்கு தேடுவதில் ஈடுபடுவதை விட அதோடு அதிகமான நேரம் இபாதத்திலே கழிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் அத்தகைய நல்ல தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கு சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெருமக்களை, 2 அறிவிப்பு. கடந்த வாரம்